சின்னம்மா 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 நான் என்ன பண்ணுவேன்? சின்னம்மா 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 பாருங்களேன் அம்மா அங்க. சொல்லுங்க சார், அவங்கள பாத்தீங்களா? என்னாச்சு? அவசரப்படாதம்மா, இது கல்யாண விஷயம். நீ என் ஆபீஸ்க்கு வந்து என்கிட்ட என்ன சொன்ன? சார், எனக்கு அப்பா இருக்காரு, அவர் நல்லவர் இல்ல. அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க எங்க குடும்ப வக்கீல், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுமா. சொல்லத்தானமா இங்க வந்திருக்கிற, வெக்கப்படாம சொல்லு. நானே என்ன ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வெரி குட். கல்யாணமா? கங்க்ராட்ஸ். ஆமா, உன்னை கட்டிக்க போற அதிர்ஷ்டசாலி யாருமா? ஒரு ஏழை. நல்லதா போச்சு. ஏழைன்னா நாணயமானவனா தான் இருப்பான். படிப்பு அதிகம் இல்ல. பரவாயில்ல, வக்கர புத்தி இருக்காது. ஆனா அவர் நல்லவரா இல்ல அவரும் பின்னாடி எங்க அப்பா மாதிரி கெட்டவரா மாறிடுவாரான்னு எனக்கு தெரியல. வக்கீலுக்கு படிச்ச என்னால இத கூடவா கண்டுபிடிக்க முடியாது? பையன் யாரு, எங்க இருக்கிறான், விவரத்தை சொல்லு. அவன் ஜாதகத்தையே கொண்டாந்து உங்க கையில குடுக்கறேன். எங்க வீட்டுல தான் வேலை செய்யறாரு. பேர் ஜெயராமன். அவர் ஏதோ நேமத்தாம்பட்டி அருணாச்சல வாத்தியாரோட சிஷ்யன் எல்லாம் சொல்றாரு. எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. ஆனா நல்லவர்னு மட்டும் தோணுது. பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்ட. நீ சொன்ன விவரங்களை வச்சுக்கிட்டு அருணாச்சல வாத்தியாரா நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். இனி அவனை பத்தின உண்மையான விவரங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்ற வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். அவசரப்படவே கூடாது. சாரி சார். ஆனா ஒண்ணு, நீ என்ன உங்க அப்பா மாதிரின்னு சொல்லிட்ட. அந்த பையன் நல்லவனா இருந்தா அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஒருவேளை அவன் கெட்டவன் தெரிஞ்சது, சத்தியமா உங்க இஷ்டத்துக்கு விரோதமா நடக்க மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது. அது போதுமா, அது போதும். நீ போய் தூங்க. இப்ப நான் அருணாச்சல வாத்தியாருமா, அத மறந்துடக்கூடாதுல்ல. சரி சார். அஞ்சலா, இப்ப நான் சொல்ற வேலையா காலையில எந்திரிச்சுதான் அந்த பசங்களை செய்ய சொல்லு. என்னம்மா, இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலடி. எனக்கு இப்ப இருக்கிற கவலை எல்லாம் அந்த ராவணன் திருச்சியில இருந்து திரும்பி வந்த உடனே அவரை பத்தி நல்ல அபிப்பிராயம் சொல்லணுமே. எவரை பத்தி? போடி. ஐயோ ஐயோ. நாடே கல்லுப்பட்டி குட்டியான ஒரு மாதிரி பாக்குறேன். இப்ப நீ மனுஷன் ஆயிட்ட, மறுபடியும் அந்த தாலி என் கழுத்துல கட்டியா? அத நான் ஜோபியிலே தான் வச்சுக்கிறேன். ஆனா பாரு, முதல்ல நான் உனக்கு தாலி கட்டினேன், அந்த வாழ்க்கை சரியா அமையல. இப்ப நீ என்ன கட்டிட்ட? அறிவு கட்டவன,
கழுத்துல தாலியோட நீ வெளியே தெருவு போனா ரோட்ல போற உன்னை பொம்பளைன்னு சொல்லுவாங்கடா. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதோ? சிஷ்யா குரு, உனக்கும் புது ஜோடி கட்சாச்சு, எனக்கும் பழைய ஜோடி வந்தாச்சு. நமக்குள்ள ஒரு பந்தயம். என்ன? முதல்ல நீ குழந்தைய பெத்துக்கிறியா இல்ல நான் பெத்துக்கிறேன்? நான் தான். இல்ல நான் தான். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஒரு கை பாப்போம். ஒரு கை பார்ப்போம். வணக்கம். வாங்க உட்காருங்க. உங்களை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்லணும். இது ரொம்ப ஆபத்தான வேலை. மனநிலை சரியில்லாத எங்க அம்மாவுக்கும் எங்க சொத்துக்கும் வேற எந்த ஆதரவும் இல்லாத எனக்கும் நீங்க பாதுகாப்பா இருக்கணும். கரும்பு தின்ன கூலியா? என்னங்க இது? உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்போம். உங்க பதில் அம்மாவுக்கு பிடிக்கலன்னா இதுல ஒவ்வொரு மெழுகுவத்தியா கட் பண்ணுவாங்க. அப்போ இந்த 9 மெழுகுவத்தியை வெட்டிட்டா எனக்கு வேலை கிடையாதா? அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல நான் கூர்க்கா மாதிரி 9 மெழுகுவத்தியும் வெட்டிட்டேன்னா வெளியில எடுத்த கத்திரிக்கோலை வீணாக்காம உன் உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தை வெட்டி உன் ஞாபகார்த்தமா நானே வச்சுக்கிட்டு உன்னை வெளியில தள்ளிடுவேன். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4. உங்க பேர் என்ன? ஜெயராமன். என்னங்க இது? உங்க பேர் அம்மாவுக்கு பிடிக்கல போல இருக்குது. அதுக்காக பிறந்த உடனே வச்ச பேரை இவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி மாத்திக்க முடியுமா? ஆய், எதிர்த்து பேசுனே எனக்கு பிடிக்காது. ஏய் பொடியா, 1973ல இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துச்சு. 1980ல பாரதியார் பிறந்தார். சரிங்க. அப்படின்னா இப்ப எனக்கு என்ன வயசு? ஒரு 48 இருக்கும். ஹை, சரியா சொல்லிட்டேன். எப்படி எப்படி எப்படி? ரொம்ப சுலபங்க. எங்க ஊர்ல ஒரு அரை பைத்தியம் இருக்கு. அதுக்கு வயசு 24. அரை பைத்தியத்துக்கே 24னா உங்களுக்கு 48. ஆஹா, நல்ல பதில், நல்ல பதில். என்னங்க இது? சரியா சொல்றதுக்கு வெட்டுறீங்க. ஆசையில வெட்டிட்டேன். இப்படி ஒரு ஆசையா? எனக்கு எப்படி ஆசை வரும்? இது என்ன? 100 ரூபா. என்னங்க இது? உங்க 100 ரூபாய்ன்னு சொல்லிருக்கணும். 100 ரூபா. நோட்டு கீழே போடுங்க. அடுத்தவங்க சொத்து மேல ஆசைப்படுறது தப்பு. இந்த வீட்ல போட்டது போட்ட இடத்துல இருக்கணும். பைத்தியம், இன்டர்வியூ வைக்க ஒரு முறை வேண்டாம்? தப்பி தவறி என் தலை மேல விழுந்திருந்தா போன உயிர் உங்க அப்பனாடி கொடுப்பா, கிறுக்க மாட்டோம். ஏய், எங்க அம்மாவை சொன்னா எனக்கு பொறுக்காது. ஆய், என்ன கேட்காம நீயே வெட்டின? நீ வா, அவளை பார்க்காத. பைத்தியம். வாங்க, அங்க போ. சட்டைய கலட்டு. எதுக்கு? சட்டைய கலட்டு. பனியன கலட்டு. ஏய், ஆய், வெட்டுறதுக்கு மெழுகுவத்தி இல்ல, பனியன கலட்டு. இப்போ உன் பலத்தை பார்க்கணும். டிவில பார்த்தனே, ஏசியாட்டிக் 28ல சிங் சாங் சுங் தூக்குனானே, அது மாதிரி அதை தூக்கு தூக்கு தூக்கு. படியா தூக்கிட்டியே. யார்கிட்ட கத்துக்கிட்ட இந்த வித்தையெல்லாம்? ஏன் முழிக்கிற? சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை மதுரை முனியாண்டி, திங்கக்கிழமை சர்பேட்டா சக்கரவர்த்தி, செவ்வாய்க்கிழமை 3 சீட்டு மாடசாமி, புதன்கிழமை முத்துப்பேட்டை மூக்கன், வியாழக்கிழமை சைக்கிள் செயின் சிங்காரம், வெள்ளிக்கிழமை சார்பட்டா பரம்பரை சபாபதி, சனிக்கிழமை மங்காத்தா மங்குபதி,
இப்படி 7 பேரையும் கிழமைக்கு ஒருத்தரா வரிசையா நிக்க வச்சு வாழைத்தண்டு சீவிர மாதிரி தலைய சீவி விழா எடுத்த நேமத்தாம்பட்டி அருணாச்சல வாத்தியாரோட 5வது சிஷ்யன்னா இத தூக்குறதா எனக்கு பெரிய கஷ்டம். புல்ல அரிக்குதுப்பா. பாத்தியா முடியெல்லாம் குத்திக்கிட்டு நிக்குது. யார் அந்த அருணாச்சல வாத்தியார்? ஏன் அழுவுற? சமாதி அடைஞ்சிட்டார். ஆஹா, அவரு செத்த உடனே உலகத்துல இருக்கிற ரவுடி கூட்டம் எல்லாம் அழுதுச்சு. சுடுகாட்டுல வச்ச மலர் வளையத்தை வித்து வெட்டியா மாளிகை கட்டிட்டான். 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணிட்டான். அவரு செத்த போது எத்தனை சில மாட்டோம் கரகாட்டம் தார தப்பட்டை ஓலம் பாரி. அவருக்கு உலகத்துல 5 சிஷ்யன் தான். முதல் சிஷ்யன் மெக்சிகோல இருக்கான், 2வது சிஷ்யன் இங்கிலாந்துல இருக்கான், 3வது சிஷ்யன் 3க்கு போனான், திரும்பி வரல, 4வது சிஷ்யன் பரோடால இருக்கான். தமிழ்நாட்டுல இருக்கிறது நான் ஒரே ஒரு சிஷ்யன் தான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது. மிஸ்டர் ஜெயராம், யூ ஆர் அப்பாயிண்டட். உங்களை வேலைக்கு வச்சாச்சு. மாசம் 1000 ரூபாய் சம்பளம். சட்டை மாட்டிக்கங்க. அண்ணனை போட்டு சட்டைய மாட்டு. ஆராய்ச்சி மணி அடிக்குது. அஞ்சல, யாருன்னு போய் பார்த்துட்டு வா. பார் பார், பட்டணம் பார்.